போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: ஜோ குடும்பத்தினர், சென்னை. அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டியும், குடும்பத்தில் சமாதானம் வேண்டியும், பொருளாதார வளர்ச்சி அடையவும் வேண்டி. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர்களில் இரட்டையர் என்று அழைக்கப்படுகின்ற புனித பேதுரு, புனித பவுல் என்பவருடைய விழாவினை இந்த திருச்சபை ஒன்றாக கொண்டாடுகிறது. திரு அவையினுடைய இரு தூண்களான நிர்வாக பணிக்கு பேதுருவும், நற்செய்தி பணிக்கு பவுலும் அடையாளங்களாக இருக்கின்றார்கள். இருவரும் ஆளுமையிலும் ஆற்றிய பணிகளிலும் வேறுபட்டிருந்தாலும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு, முதிர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பை தந்திருக்கிறார்கள். கிறிஸ்தன் மீது கொண்ட நம்பிக்கையால் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு திருச்சபையின் வளர்ச்சிக்கு பல வகைகளிலும் நாம் உறுதுணையாக இருந்து உதவிட அருள் கேட்டு மன்றாடுவோம். திருச்சபையினுடைய பணிகளிலும் வாழ்விலும் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள தவறியமைக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். உள்ளம் நொந்து வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் புகழும் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதம் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்து எமது திருவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக் கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன்
திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த பொழுது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சியை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்று ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்று ஆண்டவர் என்னை விடுவித்தார். 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 6 முதல் 8 வரை மற்றும் 17, 18. அன்பிற்குரியவர்களே, நான் இப்போது என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia.
உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது என் திரு அவையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 16, வசனங்கள் 13 முதல் 19 வரை. இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினரில் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று இயேசு கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசன் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வத்திக்கான் நகரில் மையத்தில் அமைந்துள்ள புனித பேதுரு பசிலிக்கா பேராலய வளாகத்தில் நுழைகிற அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பவை புனித பேதுரு, புனித பவுல் ஆகியோரின் 18 அடி உயர பிரம்மாண்டமான உருவச் சிலைகள். இந்த வளாகத்தின் முகப்பு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது இவ்விரு புனிதர்களும் பின்னணியில் இருக்கும் பசிலிக்காவை தாங்கி நிற்கும் தூண்கள் போல காட்சியளிக்கின்றார்கள். இது வெறும் தோற்றம் அல்ல, இது ஒரு வரலாற்று உண்மை. புனித பேதுருவும் பவுலும் கத்தோலிக்க திரு அவையின் இரு பெரும் தூண்கள் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. இவர்கள் ஏதோ பழுதற்ற சூப்பர்மேன்கள் அல்ல, மாறாக கடவுளின் இரக்கத்தால் மன்னிக்கப்பட்டு மாற்றமடைந்த சாதாரணமான மனிதர்கள். இவர்கள் வாழ்விலிருந்து திருச்சபை நமக்கு ஒரு சில உண்மைகளை கற்றுத்தருகிறது. முதலாவதாக, கதவுகளை திறக்கும் கடவுள். இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு சிறையில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் கடவுள் வானதுதரை அனுப்பி அந்த சிறை கதவுகளை திறக்கிறார். பவுல் தமஸ்கு நகருக்கு செல்லுகின்ற வழியிலே தனது அகந்தையால் மூடப்பட்டிருந்தார். இயேசு அவரது அகக்கண்களை திறக்கின்றார். அன்புக்குரியவர்களே, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் பாவத்தில் வீழ்ந்தவர்களுக்கும் திருச்சபையின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்க வேண்டும். நாமும் நம் குடும்பத்தில் மற்றவர்களை மன்னிக்க நம் இதய கதவை திறந்திருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு நினைவூட்டுகிறது. இரண்டாவதாக, பலவீனங்களை பலமாக மாற்றும் இறை அருள். பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தார். அவர் எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னார். பவுல் தொடக்கத்தில் கிறிஸ்தவர்களை கொடூரமாக துன்புறுத்தினார். இருப்பினும் இறை அருளால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு இவர்கள் முற்றிலுமாக மாறுகின்றார்கள். இறைவன் தகுதியானவர்களை தம் பணிக்கு தேர்ந்து கொள்வதில்லை, மாறாக தான் தேர்ந்து கொண்டவர்களை தகுதியுடையோராக மாற்றுகின்றார். நமது கடந்த கால பாவங்கள் இறை பணிக்கு ஒருபோதும் தடை அல்ல. மனம் மாறினால் நாமும் இறைவனுடைய அருளை பெறலாம் என்பதை இந்த திருத்தூதர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள்.
பாவம் என்பது நம் வாழ்வின் இறுதி முடிவு அல்ல. பேதுருவை போல நம் பலவீனங்களை ஒப்புக்கொண்டு இறைவனின் இரக்கத்தை நாடினால் உடைந்த பாத்திரங்களையும் அழகான தூண்களாக மாற்றுவார் இறைவன். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். உருக்குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன் என்று நாம் ஒருபோதும் நினைக்க வேண்டாம். இறைவன் நம்மையும் பயன்படுத்துவார். மூன்றாவதாக, நற்செய்தி அறிவிப்பும் அன்றாட சாட்சியமும். ரோமை ஆண்ட நீரோ மன்னன் திருச்சபையின் தலைவரான பேதுருவை கொல்வதற்கு திட்டம் திட்டுகின்றான். இதை அறிந்த கிறிஸ்தவர்கள் பேதுருவை எப்படியாவது ரோமை நகரை விட்டு தப்பித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். பேதுருவும் அரைமனதாக ரோமை நகரத்தை விட்டு தப்பி வெளியே போய்க் கொண்டிருக்கிறார். அவர் போகிற வழியிலே இயேசு அவருக்கு எதிர்பட்டு பேதுரு கேட்டார், ஆண்டவரே, நீர் எங்கே செல்லுகிறீர்? கோ வாதிஸ். இந்த தலைப்பிலே ஒரு ஆங்கில திரைப்படமும் உண்டு. இந்த நிகழ்வை, கதையை அடிப்படையாக கொண்டது. எங்கே செல்லுகிறீர்? அதற்கு இயேசு, நான் ரோமை நகருக்கு மீண்டுமாக சென்று சிலுவையில் அறையப்பட போகிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு பேதுரு தப்பித்து போகிற தன் மனத்தை மாற்றிக்கொண்டு ரோமை நகருக்கு சென்று அங்கேயே மறைசாட்சியாக தனது இன்னுயிரை தந்தார். அதுபோலவே புனித பவுல் கூட தனது வாழ்வின் இறுதியிலே பெருமிதத்தோடு கூறுகிறார், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆக இவர்கள் இருவரும் இறுதியிலே இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி சாட்சிகளாக மரித்தார்கள். நாம் இன்று ரோமை நகருக்கு சென்று இரத்த சாட்சிகளாக மரிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நம் அன்றாட வாழ்வில் ஏழைகளுக்கு உதவுவது, அநீதியை கண்டு குரல் கொடுப்பது, சமூக வலைத்தளங்களில் வதந்திகளை பரப்பாமல் அன்பை பரப்புவது, இவற்றின் வழியாக நம் அன்றாடம் சாட்சிகளாக வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு 2 கேள்விகளை கேட்டார். முதல் கேள்வி, மக்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? இதற்கு பதில் தருவது மிக மிக எளிது. பலர் பலவாறு இயேசுவை நினைத்து கொண்டார்கள். அவற்றையெல்லாம் ஒன்று கூட்டி சொல்வது மிக எளிது. ஆனால் இயேசு இன்னொரு கேள்வியை கேட்டார், நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு மிக எளிதாக நம்மால் விடை சொல்ல முடியாது. நாம் படித்தவற்றை விட பட்டுணர்ந்தவற்றையே இக்கேள்விக்கு பதிலாக அமையும். நாம் மனப்பாடம் செய்தவற்றை விட மனதார நம்புகின்றவையே இக்கேள்விகளுக்கு பதிலை தர முடியும். இயேசுவின் இந்த கேள்வி வெறும் ஒரு கேள்வி மட்டுமல்ல, இது ஒரு அழைப்பு. என்னை பற்றி புரிந்துகொள், என்னை பற்றிக்கொள், என்னை பின்பற்றி வா என்று பல வழிகளிலே இயேசு நமக்கு விடுக்கின்ற அழைப்பு. அவரை நம்பி அவரோடு நடக்க, அவரை போல் நடக்க, இரவானாலும் புயலானாலும் துணிந்து நடக்க இயேசு தருகிற அழைப்பு இது. இயேசுவுடன் தட்டு தடுமாறி நடை பயின்ற பேதுரு மற்றும் இயேசுவின் வழியை அறவே அழித்துவிட புறப்பட்ட பவுல் இருவரும் இயேசுவை தங்கள் சொந்த அனுபவத்தின் சந்தித்த பிறகு இறுதி வரை உறுதியாக நாமும் அவர்கள் இருந்தது போலவே, இயேசுவுக்கு சாட்சிகளாக இருந்தது போலவே, நாமும் சொந்த அனுபவத்திலே இயேசுவை உணர்ந்து அவருக்காக எதையும் இழக்கும் துணிவு பெற வேண்டும் என்று புனித பேதுரு, புனித பவுல் ஆகியோரின் பரிந்துரையை நாம் நாடுவோம். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமானது இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிற இவனுக்கு
ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உம் கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் வரி பொருட்களோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் விடுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கை அறிக்கிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கியவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர், வானதூதர் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று முக்குழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவர செய்தருளும்.
உயிர் தொடர்பு நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் மீட்பர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு நம் தேவைகளுக்காக விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இந்த நிலத்தில் நிலத்தில் எழுந்தருள எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறையேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜோ குடும்பத்தினர், சென்னை. அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டியும், குடும்பத்தில் சமாதானம் வேண்டியும், பொருளாதார வளர்ச்சி அடையவும் வேண்டி